வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி. இன்னையுடைய செஷன்ல நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா 11ஆம் வகுப்பு புதிய மற்றும் பழைய புத்தகத்திலிருந்து கேட்கப்பட்ட 100 வினாக்களுக்கான விளக்கமான விடை குறிப்பு பார்க்கலாம். அதுல பொறுத்தவரையிலும் இந்த சிலபஸ் அப்படிங்கிறது நமக்கு இந்த டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் கேட்டார் போல இந்த 11th உடைய புதிய மற்றும் பழைய புத்தகத்தை நம்ம ஒரு விரிவான ஒரு கொஸ்டின் எடுத்திருப்போம். அதற்கான விடைகளை நீங்க எழுதி பிராக்டிஸ் பண்ணிருப்பீங்க. இப்ப இந்த கொஸ்டின் பேப்பர் வித் இந்த கம்ப்ளீட் வீடியோல என்ன தெரியும் அப்படின்னா உங்களுக்கான ஒரு கம்ப்ளீட் அனாலிசிஸ் என்ன கொஸ்டின்ல நம்ம தப்பு பண்ணோம் மற்றும் இந்த கேள்விகள்லாம் இன்னும் எவ்வளவு டெப்தரா இல்ல வேற என்ன கூற்றுகள்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் கூற்று பாருங்க. மீன்கள் கோடி கோடி சூழ் வெண்ணிலாவே என்று கூறியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வள்ளலார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வள்ளலார் கிடையாது, கவிமணி. கவிமணி தான் இதை சொல்லியிருக்காரு. சரிங்களா? மீன்கள் கோடி கோடி சூழ வெண்ணிலாவே ஒரு வெள்ளியோடம் போல வரும் வெண்ணிலாவே வளர்ந்து வளர்ந்து வந்த வெண்ணிலாவே மீண்டும் வாடி வாடி போவதேனோ வெண்ணிலாவே என்று கவிமணி சொல்லியிருப்பாரு. அதே போல தன்னை எறிந்து இன்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே நாதர் முடி மேலிருக்கும் வெண்ணிலாவே அங்கு நானும் வர வேண்டுகின்றேன் வெண்ணிலாவேன்னு வள்ளலார் சொல்லியிருப்பாரு. சரிங்களா? அப்ப இது ரெண்டு கூற்றுமே மிஸ் மேட்ச் ஆயிருக்கு. அடுத்தது பாருங்க. நந்தவனத்தில் ஓராண்டி அவன் 4 மாதமாய் குயவன வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி. ஓகேங்களா? இந்த பாட்டு ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு பாடல். இது என்னுடைய ஆசிரியர் யாருன்னா கடுவழி சித்தர். குண்டிலினி சக்தியை உச்சியில் ஏற்றி அமுதம் உண்ணும் நிலையை கூறக்கூடிய அந்த சொல் என்னன்னா மாங்காய்ப்பால் என்பது. ஞானத்தின் மிக்க அறநெறி நாட்டில்லை என்று சொன்னது திருமந்திரம். சரிங்களா? ஓகே. அப்போ இந்த கேள்வியில மொத்தம் 5 கூற்றுகள்ல அந்த 5 கூற்றுகள்ல நமக்கு 2 கூற்றுகள் மிஸ் மேட்ச் ஆயிருந்துச்சு. இந்த கேள்விக்கான விடை என்பது சி. ஓகேங்களா? சோ இந்த கூற்றுகள் அதிகமா நம்ம எங்க எடுத்தோம் அப்படின்னா சித்தர் உலகம் அப்படிங்கிறது தான். இந்த சித்தர் உலகம் அப்படிங்கிறது டிஎன்பிஎஸ்சி உடைய சிலபஸ் ரொம்ப முக்கியமான ஒரு சிலபஸ். கண்டிப்பா நம்ம நிறைய விஷயங்கள் சித்தர் உலகத்துல தெரிஞ்சுக்கணும். அதன்படி பார்க்கும்போது தொல்காப்பியம் மற்றும் திருக்குறள்ல நம்ம நிறைமொழி மாந்தர்கள் என்று சொல்லக்கூடியவங்க யாருன்னா நிறைமொழி மாந்தர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் சித்தர்கள். நிறைமொழி மாந்தர் யாரு? சித்தர்கள். இது எங்கு சொல்லப்பட்டிருக்கு? தொல்காப்பியத்திலும் மற்றும் திருக்குறளிலும் சொல்லப்பட்டிருக்கு. சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடிய நாடுகான் காதையில் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. சிலப்பதிகாரத்துல நாடுகான் காதை சொல்லக்கூடிய இந்த சித்தன் என்ற சொல் கூட நமக்கு சித்தர்களை தான் குறிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனாலதான் அவங்களை நம்ம என்ன சொல்றோம்னா பிறப்பறுத்தவர்கள் என்று அழைக்கிறோம். இவங்களை நம்ம என்ன நினைக்கிறோம்? பிறப்பறுத்தவர்கள். சரிங்களா? ஓகே. சித்தர்கள் என்றால் பிறப்பறுத்தவர்கள், சித்தர்கள் என்றால் நிறைவடைந்தவர்கள். அப்போ தமிழ்ல சித்து அப்படிங்கிற சொல்லு பல்வேறு பொருள்கள்ல எடுத்தாள பெற்றிருக்கிறது. சித்து என்ற சொல்லு மனம், ஆன்மா, கருத்து போன்ற பல்வேறு கருத்துக்களை உணர்த்தக்கூடிய வகையில தான் சித்து என்ற சொல் அமைந்திருக்கிறது. ஓகேங்களா? சரி, ஓகே. சித்தர்கள்லயே ஆதி சித்தராக கருதப்படுபவர் யார்? இது நமக்கு தெரியும். சித்தர்கள்லயே ஆதி சித்தராக கருதப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவர் தான் யாரு? நமக்கு எல்லாம் தெரியும். எக்ஸாம்ல கேட்டுட்டே இருப்பாங்க. சித்தர்களில் ஆதி சித்தர் யார் அப்படின்னா திருமூலர். ஓகேங்களா? சரி, இவர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? திருமூலர் அப்படின்னா 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். ஓகேங்களா?
இல்லன்னா ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா இது 5ஆம் நூற்றாண்டு அல்லது 6ஆம் நூற்றாண்டு தான் இவருடைய காலகட்டமாக கருதப்படுகிறது. இதே போல சித்தர்கள்லயே கலகக்காரர் என்று கருதப்படுபவர் யார் அப்படின்னா அது சிவவாக்கியர். சிவவாக்கியர் சிவவாக்கியர் யாருன்னா சித்தர்கள்லயே கலகக்காரர் என்று கருதப்படுபவர் யாருன்னா சிவவாக்கியர். சரிங்களா? ஓகே. அதே மாதிரி பாரதியார் கூட சித்தர்கள் பற்றி ஒரு கூற்று சொல்லியிருப்பார், ரொம்ப முக்கியமானது, தெரிஞ்சுக்கணும். எனக்கு முன்னே சித்தர் பலர் இருந்தார் அப்பா, யாரும் வந்தேன் ஒரு சித்தன் இந்த நாட்டில் என்று கூறியவர் பாரதியார். அதே போல நமக்கு திருமூலருடைய பாடல்கள் வரையில நல்லா தெரியும் நமக்கு, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பது திருமூலருடைய வார்த்தைகள். ஞானத்தின் மிக்க அறநெறி நாட்டிலே என்று கூறியவர் திருமந்திரத்துல திருமூலர் சொல்லியிருப்பாரு. ஓகே. அதே போல தன்னை அறிந்த நிலையில் ஆன்மாதானே தனக்கு தலைவனாய் இருக்கும் என்பது யாருடைய வாக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அதுவும் திருமூலருடைய வாக்கு. அதே மாதிரி சிவவாக்கியர் சொல்லியிருப்பாரு. சிவவாக்கியர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாடுநாத அமிர்தம் உண்டு நான் அழிந்து நின்ற நாள், நாடுநாத அமிர்தம் உண்டு நான் அழிந்து நின்ற நாள் என்று கூறியவர் சிவவாக்கியர். சித்தர்களிலே கிளர்ச்சியாளர்கள் என்று அழைக்கப்படுபவர் கைலாசபதி. சித்தர்களிலேயே கிளர்ச்சியாளர்கள் என்று அழைக்கப்படுபவர் கைலாசபதி. அதாவது கைலாசபதி சித்தர்களை கிளர்ச்சியாளர்கள் என்று அழைத்தார். சாதி பேதம் ஓடுகின்ற தன்மை என்ன தன்மையோ என்று கூறியவர் சிவவாக்கியர். அப்ப சிவவாக்கியர் பத்தி என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? நாடுநாத அமிர்தம் உண்டு நான் அழிந்து நின்றாள் என்று கூறியவரும் இவர்தான். ஜாதி பேதம் ஓடுகின்ற தன்மை என்ன தன்மையோ என்று கூறியவரும் இவர்தான். அதே போல இதே மாதிரி ஜாதியை வச்சு இன்னொரு சித்தர் சொல்லியிருப்பாரு, அவர் தான் யாருன்னா பாம்பாட்டி சித்தர். பாம்பாட்டி சித்தர். பாம்பாட்டி சித்தர் என்ன சொல்லியிருக்காரு? சாதி பிரிவிலே தீயை மூட்டுவோம். ரொம்ப முக்கியமானது, சாதி பிரிவிலே தீயை மூட்டுவோம். ஓகே. அதே மாதிரி பத்திரகிரியார் சொல்லியிருப்பாரு, ஆதிக்கபிலர் சொன்ன ஆகமத்தின் சொற்படியே தாய் வகை இல்லாமல் சஞ்சரிப்பது எக்காலம் என்று கூறியவர் பத்திரகிரியார். இதெல்லாம் நம்ம சித்தர்கள் கூற்றுல கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டியது. சரிங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் கேள்விக்கான ஒரு டீடைல்டு பார்த்தாச்சு. செகண்ட் क्वेश्चन போயிடலாம். செகண்ட் क्वेश्चन பாருங்க. கீழ்காணும் கூற்றுகளில் தவறான கூற்று எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தன் இனத்தையும் ஒளியையும் பாடாத கவிதை, வேரில்லாத மரம், கூடில்லாத பறவை என்று கூறியவர் ரசூல் கம்சுதேவ். தொல்காப்பியம் முதலில் பதிப்பிக்கப்பட்ட ஆண்டு 1847. ஓகேங்களா? தொல்காப்பியம் பத்தி நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கணும்? நமக்கு கிடைத்த தமிழ் நூல்களிலேயே காலத்தால் மிக பழமையான இலக்கண நூல். என்பது தொல்காப்பியம். சரிங்களா? இதுல எத்தனை அதிகாரங்கள் இருக்குன்னா 3 அதிகாரங்கள் இருக்கு. எத்தனை அதிகாரங்கள்? 3 அதிகாரங்களை கொண்டது. அது என்னென்ன அதிகாரம்? எழுத்து அதிகாரம், சொல் அதிகாரம், பொருள் அதிகாரம்னு சொல்லி 3 வகையான அதிகாரங்களை கொண்டதுதான் தொல்காப்பியம். ஓகே. ஒவ்வொரு அதிகாரத்திலும் நமக்கு 9 இயல்கள் இருக்கும். மொத்தமாக நமக்கு 27 இயல்களை கொண்ட நூல் தான் எதுன்னா தொல்காப்பியம். சரிங்களா? ஓகே. தொல்காப்பியத்துக்கு உரை எழுதுறீங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுல குறிப்பிட்டு நம்ம யாரெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, தொல்காப்பியத்திற்கு உரை எழுதியவர்கள் உரை எழுதிய ஆசிரியர்கள் யார் யார் அப்படின்னா, தெய்வச்சிலையார், பேராசிரியர்
நச்சினார்கினியார், சேனாவரையார், இளம் பூரணார், இளம் பூரணார், கல்லாடனார், கல்லாடனார். அப்போ தொல்காப்பியத்திற்கு உரை எழுதிய ஆசிரியர்கள் தெய்வச்சிலையார், பேராசிரியர், நச்சினார்கினியர், இளம் பூரணார், கல்லாடனார் போன்றவர்கள் தொல்காப்பியத்திற்கு உரை எழுதியிருக்காங்க. சரிங்களா? ஓகே, ரொம்ப முக்கியமானது. ஓகே, பாருங்க, தன் இனத்தையும் மொழியும் பாடாத கவிதை, வேறில்லாத மரம், கூடலாத பறவைன்னு சொன்னது ரசூல் ஹம்சா. அதுவும் சரி, இது முதலில் பதிப்பிக்கப்பட்டதும் சரி, சிறுகதைக்கும் புதினத்துக்கும் இடைப்பட்ட வடிவத்தை தான் குறு நாவல்னு சொல்றோம். சரிங்களா? இதுல தவறான கூற்று எதுவும் இல்லை. ஓகே, அடுத்த கொஸ்டின், சுஜாதாவின் படைப்புகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரி, ஓகே. நமக்கு சுஜாதா அப்படின்னா யார் ஞாபகம் வரும்? இவருடைய இயற்பெயர் தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் சுஜாதா அப்படின்னா இவருடைய இயற்பெயர் என்ன? சுஜாதாவுடைய இயற்பெயர் ரங்கராஜன். சுஜாதாவுடைய இயற்பெயர் ரங்கராஜன் என்பது இவருடைய இயற்பெயர். இவர் குறிப்பாக அறிவியல், தமிழ் தொடர்பாக அறிவியல் கருத்துக்களை மிக தெளிவாக சொன்னவர் அப்படின்னு சொல்லலாம். இவர் புனை கதைகள், கட்டுரைகள், நாடகங்கள் அப்படின்னு நிறைய தளத்தில் இவர் இயங்கி இருக்கிறாரு. இவருடைய நூல்கள் என்னென்ன அப்படின்னா, கணிப்பொறியின் கதை, கணிப்பொறியின் கதை, சிலிக்கன் சில்லு புரட்சி, அடுத்த நூற்றாண்டு. ஓகேங்களா? இதெல்லாம் இவருடைய புகழ்பெற்ற அறிவியல் நூல்கள். இதெல்லாம் என்ன நூல்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இதெல்லாம் அறிவியல் நூல்கள். இதெல்லாம் இவருடைய புகழ்பெற்ற அறிவியல் நூல்கள். சரிங்களா? இவரை அறிவியலை எளிய தமிழ்ல ஊடகத்துல பரப்பியதற்காக இவருக்கு மத்திய அரசுடைய விருதும் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? சரி, குறிப்பாக இவர் வேற என்ன விஷயங்கள் பங்களிப்பாற்றிருப்பார்னா, நம்மளுடைய இவிஎம் சொல்லக்கூடிய எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின், இந்தியாவில் மின்னணு வாக்குப்பதிவு கருவியை கொண்டு வந்ததுல இவருடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியமானது. இவிஎம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல இவருடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியமானது. இவர் என்ன நினைக்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டினுடைய ஜேம்ஸ் ஹாட்லி என்று அழைப்பவர், இவ்வாறு அழைக்கப்படுபவர். தமிழ்நாட்டின் ஜேம்ஸ் ஹாட்லி, தமிழ்நாட்டின் ஜேம்ஸ் ஹாட்லி என்று அழைக்கப்படுபவர் ரங்கராஜன் என்ற சுஜாதா. சரிங்களா? ஓகே. இவர் அன்னம்பிட தூது, கவி போன்ற இதழ்களை நடத்தியவர் சுஜாதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்னம்பிட தூது, கவி போன்ற இதழ்களை நடத்தியவர் இவர் கிடையாது, மீரா அவர்கள் தான் நடத்திருப்பாங்க. சரிங்களா? ஓகே. குண்டலகேசி என்னும் நூலுக்கு மறுப்பாக எழுதப்பெற்ற நூல் எதுன்னா நீலகேசி. ஓகே. ரா மீனாட்சியின் படைப்புகள், சுடுபூக்கள், மறுபயணம், வாசனை போல் நெருஞ்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுவும் பார்க்கலாம் நம்ம. அப்போ இந்த கூற்று சரியா இருக்கு. இந்த கூற்று சரி. ஓகேங்களா? அடுத்தது, அறிவியலை எளிய தமிழில் ஊடகங்களில் பரவுவதற்காக மத்திய அரசு விருது வாங்கினது, இதுவும் சரி. குண்டலகேசி என்னும் நூலுக்கு மறுப்பாக எழுதப்பட்டது நீலகேசி, இதுவும் சரி. சரிங்களா? ஓகே, அடுத்த கூற்று பார்க்கலாம். இந்த மூன்றாவது கூற்று தவறா இருக்கு. ரா மீனாட்சியினுடைய படைப்புகள், ரா மீனாட்சியினுடைய படைப்புகள் என்னென்ன? சுடுபூக்கள், மறுபயணம், வாசனைக்குள் நெருஞ்சி அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த கூற்றும் சரிதான். பார்க்கலாம். இந்த ரா மீனாட்சி அப்படிங்கிறவங்க, மீனாட்சி இவங்க ரொம்ப முக்கியமான இங்க சிலபஸ்ல பாத்துக்கோங்க. இவங்க 1970களில் எழுத தொடங்கி இருக்காங்க. எப்ப எழுத தொடங்கினாங்கன்னா 1970களில் எழுத தொடங்கி
இவங்க நிறைய நூல்கள் எழுதியிருக்காங்க. ஒன்னு நெருஞ்சி, துடுப்பூக்கள், தீபாவளி பகல், மறுபயணம், வாசனை புல், உதய நகரிலிருந்து, கொடி விளக்கு. அப்போ இவங்க நெருஞ்சி எழுதியிருக்காங்க, துடுப்பூக்கள் எழுதியிருக்காங்க, தீபாவளி பகல் எழுதியிருக்காங்க, மறுபயணம் என்ற நூல் இவங்களுடையது, வாசனை புல் என்றதும் இவங்களுடைய படைப்பு, உதய நகரிலிருந்து, கொடி விளக்கு போன்ற கவிதை தொகுப்புகள் இவங்க படைச்சிருக்காங்க. சரிங்களா? ஓகே. இவங்க எங்க வாழ்ந்து கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இவங்க பாண்டிச்சேரி ஆரோவில் அப்படிங்கிற பகுதியில வாழ்ந்துட்டு வராங்க. ஓகேங்களா? ஓகே. இவங்க எதுல அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இவங்களுடைய பங்களிப்புகள் அப்படிங்கிறது குறிப்பாக கிராம மேம்பாடு, ஆசிரியர் பணி, இதுதான் உங்களுடைய முக்கிய பங்களிப்பாக இருக்கு. சரிங்களா? சரி, கிராம மேம்பாடு மற்றும் ஆசிரியர் பணி. சரி, அப்ப மீனாட்சியின் படைப்புகளும் சரியாதான் இருக்கு. அடுத்த கேள்வி, இந்த அன்னமிடு தூது மற்றும் கவி போன்ற இதில் நடத்தினது சுஜாதா இல்ல, ஆனா அதுக்கு ஆன்சர் மீரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்ப மீரா என்னென்ன பங்களிப்புகளை செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மீரா அப்படின்னு நம்ம யார சொல்றோம்? மீ ராசேந்திரன் அவர்களை தான் நம்ம மீரா அப்படின்னு சொல்றோம். மீரா என்றால் என்ன? மீ ராசேந்திரன். இவர் சிவகங்கை அரசு கல்லூரியில தமிழ் பேராசிரியராக பணிபுரிந்தவர். இவர் சிவகங்கை அரசு கல்லூரியில தமிழ் பேராசிரியர். எங்கன்னா சிவகங்கை அரசு கல்லூரியில. ஓகே. இவர் 2 தளங்கள்ல தங்களுடைய படைப்புகளை வழங்கி வருகிறார். என்னென்ன தளங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒன்று மரபு கவிதை, இன்னொன்னு புதுக்கவிதை. ஒன்று மரபு கவிதை மற்றும் புதுக்கவிதை. இது இரண்டுமே எதிரெதிர் தளங்கள். இந்த 2 தளங்களிலுமே தங்களுடைய பங்களிப்பை செய்து கொண்டு வருபவர் இவர். சரிங்களா? ஓகே. அடுத்தது இவருடைய நூல்கள் பார்க்கும்போது, இவர் என்ன நூல்கள் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கனவுகள் பிளஸ் கற்பனைகள் is equal to காகிதங்கள். கனவுகள் பிளஸ் கற்பனைகள் is equal to காகிதங்கள் அப்படிங்கிறது இவருடைய நூலு. வா இந்த பக்கம் அப்படிங்கக்கூடிய கட்டுரையும் எழுதியிருப்பாரு. வா இந்த பக்கம் அப்படிங்கக்கூடிய கட்டுரை இவருடையது. சரிங்களா? ஓகே. அதே மாதிரி இவருடைய இதழ்கள் நமக்கு தெரியும், முக்கியமான 2 இதழ்கள். அதான் நம்ம கொஸ்டின்ல கேட்டிருந்தோம். அன்னம் விடு தூது மற்றும் கவி போன்ற இதழ்களை நடத்தியவர். சரிங்களா? ஓகே. இதுல பாருங்க, மூன்றாவது கூற்று மட்டும் தான் தவறா இருக்கு. மீதி இருக்கக்கூடிய கூற்றுகள் எல்லாம் சரி. சரிங்களா? ஓகே. அடுத்த கேள்வி போயிடலாம். அடுத்த கேள்வி, கீழ்காணும் கூற்றுகளை கவனி. இந்த கூற்றுல என்ன கேட்டிருக்காங்க? யாழ்ப்பாணத்தில் உள்ள புங்குடுதீவுல பிறந்தவர் சு வில்வரத்தினம் அப்படிங்கிற ஒரு கூற்றும், இவருக்கு உயிர் செல்லும் காலத்துக்காக அப்படிங்கிற தலைப்புல 2000 ஆண்டு தலைப்பு துவக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 2000 கிடையாது, இது 2001.
இவருடைய கவிதைகள் இவர் வந்து கவிதைகளை இயற்றுவதோடு சிறப்பாக பாடக்கூடிய திறனும் பெற்றிருக்கிறார். சரிதான். அப்போ இந்த கூற்று பொறுத்தவரையிலும் நமக்கு யாழ்ப்பாணத்தினுடைய புங்குடி தீவுல பிறந்திருக்காரு, இதுவும் சரி. அதே போல இவர் வந்து கவிதைகள் இயற்றக்கூடிய சிறப்பாக பாடக்கூடிய திறனும் பெற்றிருக்கிறார். இதுவும் சரி. அப்போ இதுல தவறானது என்னன்னா 2000 கிடையாது, 2001 அப்படிங்கிறது தான். இதுல 1, 3 சரியா இருக்கு. இதற்கான விடை சி. ஓகே, அடுத்த क्वेश्चन போயிடலாம். 5வது கேள்வி. கவிஞர் மனோரமா பிஸ்வாசுடைய எந்த மொழி கவிஞர் இவங்க மற்றும் இவருடைய நூலை பறவைகள் ஒருவேளை தூங்க போயிருக்கலாம் என்று மொழிபெயர்த்ததாக டேஸ் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஓகே. இந்த क्वेश्चन பொறுத்தவரையிலும் இவங்க ஒரு ஒரிய மொழி கவிஞர். இவங்க என்ன மொழி கவிஞர்? ஒரிய மொழி கவிஞர். இவங்களுடைய பறவைகள் ஒருவேளை தூங்க போயிருக்கலாம் அப்படிங்கிற நூல் மொழிபெயர்ப்புக்காக 2011ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருதும் கிடைச்சிருக்கும். சரிங்களா? ஓகே. ஓகே, அடுத்தது ராசேந்திரன் அப்படிங்கிறவர் யாரு? ராசேந்திரன் அப்படிங்கிறது இந்திரன் என்று அழைப்போம். நம்ம இவர் என்ன நினைக்கிறோம்? இந்திரன் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். இவங்க வந்து பாத்துறோம் அப்படின்னா நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு. இவருடைய நூல்கள் எல்லாமே சொல்றேன் பாருங்க. முப்பட்டை நகரம், சாம்பல் வார்த்தைகள், இது ரெண்டு நூலுமே இவருடைய கவிதை தொகுப்பு. சரிங்களா? இது வந்து இவருடைய கவிதை தொகுப்பு. ஓகே. இதுல வந்து பாத்தீங்கன்னா இவருடைய கட்டுரை நூல்கள் தமிழ் அழகியல் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்டுரை தொகுப்பு மற்றும் நவீன ஓவியம் அப்படிங்கக்கூடிய கட்டுரைகள் இவருடையது. அதே மாதிரி குறிப்பாக இவர் வந்து இதழ்களை நடத்தியிருக்காரு. என்னென்ன இதழ்கள் நடத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இவருடைய இதழ்கள் நுண்கலை வெளிச்சம் அப்படிங்கக்கூடிய இதழ்கள் இவருடையது. சரிங்களா? ஓகே, சரி. அப்போ இந்த ராசேந்திரன் அப்படிங்கிறவர் தான் இயற்பெயர் கொண்ட இந்திரன் அப்படிங்கிறவர். இவர் ஒரிய மொழி கவிஞரான மனோரமா பிஸ்வாசுடைய பறவைகள் ஒருவேளை தூங்க போயிருக்கலாம் அப்படிங்கக்கூடிய இவருடைய மொழிபெயர்ப்பு நூலுக்காகத்தான் இவருக்கு 2011 சாகித்ய அகாடமி கிடைச்சிருக்கு. இவருடைய கவிதை தொகுப்புகளாக முப்பட்டை நகரம், சாம்பல் வார்த்தைகளும், இவருடைய கட்டுரை நூல்களாக தமிழ் அழகியல் மற்றும் நவீன ஓவியம் போன்ற நூல்களும், இவருடைய இதழ்களாக வெளிச்ச முன்கலை என்ற இதழ்களும் இவர் நடத்தியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பெறலாமா? ஓகே. கீழ்காண்பனவற்றுள் இறைச்சி பற்றிய கூற்றை தேர்க. ஓகே, இந்த இறைச்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உள்ளுரை மாதிரியே இறைச்சி என்பது எங்கு வரக்கூடியது அப்படின்னா, இறைச்சி என்பது நமக்கு அகப்பாடலில் வரக்கூடிய ஒன்று. உள்ளுரை எப்படி நமக்கு அகப்பாடல வருதோ அதே மாதிரி இறைச்சியும் அகப்பாடலில் வருகின்ற ஒன்று. இது எப்படி வரும் அப்படின்னா, உள்ளுரை போலவே இதுவும் குறிப்பு பொருளில் தான் வரும். என்ன பொருள் வரும் அப்படின்னா, குறிப்பு பொருள். ஓகேங்களா? ஓகே. இங்க இருத்தல் என்றால் தங்குதல். இருத்தல்னா என்ன? தங்குதல் என்று பொருள். அப்போ
உரிப்பொருளோடு நேரடி தொடர்பு இல்லாத நம்ம ஒரு குறிப்பு பொருளை தான் நம்ம இறைச்சின்னு சொல்றோம். உரிப்பொருளோடு நேரடி தொடர்பு இல்லாத குறிப்பு பொருளை நாம் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா இறைச்சி என்று அழைக்கிறோம். இது நம்ம என்ன சொல்றோம்னா வடமொழியில சொல்லக்கூடிய துணி அப்படின்னு சொல்றோம். வடமொழியில துணின்னு சொல்லக்கூடியதுக்கு சமமானதுதான் இந்த இறைச்சி பொருள் என்று சொல்றோம். இந்த துணி என்பது நமக்கு நம்மளுடைய தமிழ்ல நமக்கு அகப்பாட்டிலையும் வரும், புறத்திலையும் வரும். அகம் புறம் இதில் வரும். துணி என்பது அகம் புறத்துல வரும். ஆனா இறைச்சி என்பது எங்க மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த குறிப்பாக இறைச்சி என்பது அகப்பாடலுக்கு மட்டும் பொருந்தக்கூடியது. சரிங்களா? அதான் இங்க கொடுத்திருக்கக்கூடியது இறைச்சி பற்றி கூற்று. உரிப்பொருளோடு நேர்பற்றி தொடர்பில்லாத குறிப்பு பொருள்களை நாம் இறைச்சி என்று கூறுவோம். சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி போயிடலாம். சங்கத்தொகை நூல்களில் 13 பாடல்களை பாடிய புலவர் யார் அப்படிங்கிற கேள்வி பாருங்க. இதுக்கான விடை வெள்ளி வீதியார். சரி, இந்த வெள்ளி வீதியார் யார் அப்படின்னா இவங்க ஒரு பெண்பார் புலவர்கள்ல ஒருத்தீங்க. பெண்பார் புலவர்கள்ல ஒருத்தீங்க. சரியா? சங்கத்தொகை நூல்கள்ல எத்தனை பாடல்களை இவங்க பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இவங்க கிட்டத்தட்ட ஒரு 13 பாடல்களை பாடியிருக்காங்க. சரி, இப்போ நமக்கு குறுந்தொகையில தான் ஒரு பாடல்களும் இவங்க பாடியிருப்பாங்க இல்லையா? சரி, குறுந்தொகைக்கு 8 தொகை நூல்கள்ல நம்ம சொல்லக்கூடிய நல் நற்றினை, நல்ல குறுந்தொகை, ஒத்த பதிற்று 10, ஓங்கு பரிபாடல், 500, கற்றறிந்தோர் ஏற்றும் கலியோடு அகம் புறம் என இப்பிறத்த 8 தொகைன்னு சொல்லக்கூடியதுல நல்ல பயின்ற அடைமொழியோடு அழைக்கக்கூடிய நூல் இது. உரையாசிரியர் பலரால் அதிகமாக மேற்கோள் காட்டப்பட்ட நூல் என்று சொன்னா அது குறுந்தொகை. மேற்கோள் காட்டப்பட்டது நல்ல என்ற அடைமொழி கொண்ட நூல். கடவுள் வாழ்த்து நீங்களாக 401 பிளஸ் 1 சேர்த்து 402 பாடல்களை கொண்டது. இதை முதலில் தொகுக்கப்பட்ட நூல் குறுந்தொகை தான். ஓகேங்களா? முதல்ல தொகுக்கப்பட்டது, முதலில் தொகுக்கப்பட்ட நூல் குறுந்தொகை. குறுந்தொகைதான் முதல்ல தொகுக்கப்பட்ட நூல். இதை தொகுத்தது யார் அப்படின்னா பூரிக்கோ. இதை தொகுத்தவர் பூரிக்கோ. இந்த நூல் கடவுள் வாழ்த்தை பாடினது பாரதம் பாடிய பெருந்தேவனார். சரிங்களா? ஓகே, இதற்கான விடை பி என்பது. அடுத்த கேள்வி போயிடலாம். தவறான ஒன்றை தேர்க. தவறான ஒன்றை தேர்க. சீவக சிந்தாமணி காப்பியம் வடமொழியில் உள்ள 2 நூல்களை தழுவி எழுதப்பட்டது. ஏற்கனவே சொல்லியிருப்போம். சத்திய சிகாமணி போன்ற வடமொழி நூலை தழுவி எழுதப்பட்டிருக்கிறது. திருமலை முருகன் பள்ளு என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா பெரியவன் கவிராயர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. பள்ளு உலத்திப்பாட்டு மற்றும் வேளாண்மை இலக்கியம் எனவும் அழைக்கப்படுகிறது. இதற்கு உலத்திப்பாட்டு, வேளாண்மை இலக்கியம் வேறு பெயர்கள் இருக்கு. 500 அப்படிங்கிற நூலை தொகுத்தவர் சேரல் இரும்பொறை அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, திருமலை முருகன் பள்ளு இவர் யாருன்னா பெரியவன் கவிராயர். திருமலை முருகன் பள்ளு நூலின் ஆசிரியர் யாரு? பெரியவன் கவிராயர். பார்க்கலாம். இவர் தென்காசி மாவட்டம், புக்ல திருநெல்வேலி மாவட்டம் கொடுத்திருப்பாங்க. இப்போ தென்காசி மாவட்டம், தென்காசி மாவட்டம் குற்றாலத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய பண்புலிப்பட்டினம்
பண்புலிப்பட்டணம். ஓகேவா? அந்த ஊரை சேர்ந்தவர். இந்த ஊரை என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா பண்பை, பண்பொழில், பண்பை, பண்பொழில் என்றெல்லாம் அழைக்கக்கூடிய நூல் இது. ஓகேங்களா? ஓகே. இதுக்கு வந்து யார் பாட்டுடை தலைவனாக? முருகனை பாட்டுடை தலைவராக கொண்டு, முருகனை பாட்டுடை தலைவராக கொண்டு பாடப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா? ஓகே. இதற்கு என்னென்ன பேர், திருமலை முருகன் பல்லுக்கு என்னென்ன பெயர்கள் வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு திருமலை அதிபர் பல்லு, திருமலை அதிபர் பல்லு மற்றும் பல் இசை அப்படின்னும் அழைக்கிறாங்க. பல் இசை. ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த பெரியவன் கவிராயர் அப்படிங்கிறவரு இவர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்னா 18ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். 18ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். ஓகேங்களா? ஓகே. இந்த திருமலை முருகன் பல்லுல என்ன மாதிரியான நமக்கு பாவகைகள் விரவி காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இதுல கலிப்பா, சிந்துப்பா, மற்றும் கலித்துறை, கலிப்பா, சிந்துப்பா மற்றும் கலித்துறை போன்ற பாவங்கள் விரவி காணப்படுகிறது. சரிங்களா? ஓகே.